கேஸ் அடுப்பில் ஒரு துளி ஷாம்பு ஊற்றி பாருங்கள். அது எதுக்காக அப்படின்னு சொல்லி வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் டெய்லி தேவைப்படுற டிப்ஸும் சொல்லியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரம்லாம் கழுவி வைப்போம் இல்லையா, ஸ்டாண்டு கொஞ்சம் நீளமாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்பியாக இருக்கும். அந்த கம்பியில் தான் வந்து நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 பத்தியை வந்து இந்த மாதிரி கிளிப் வச்சு வந்து ஒரே ஒரு கம்பியில் மாட்டி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம எதுக்காக மாட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து பத்தி ஸ்டாண்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கும் இந்த மாதிரி மாட்டிக்கலாம். இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் குழந்தைங்கள்லாம் வச்சு பூஜை ரூமில் நம்ம வந்து பத்தி கொளுத்தி வச்சாலும் சரி, அப்படி இல்லைனா வந்து இப்போல்லாம் வந்து கொசு பத்தியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு பத்தி ஷேப்பில் நமக்கு வந்து கிடைக்குது. அது மாதிரி இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து டக்குன்னு வந்து கையை வச்சு அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஹைட்டான இந்த மாதிரி கூடையில் வந்து நம்ம வந்து கிளிப்பு போட்டு நமக்கு எந்த வாட்டமாக இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கிளிப்பை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா வந்து கீழே விழவே விழாது. கண்டிப்பாக வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கும் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தா, ஒரு 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி வந்து 4 கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து எதுக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இன்றைக்கி காளான் கிரேவி தான் வந்து சூப்பராக நல்லா ரிச்சாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சிம்பிளாக இருந்தாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காளான்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட என்னெல்லாம் வந்து நம்ம அரைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா இந்த 3 வெங்காயம் பெரிய வெங்காயம் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து இந்த குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அழகாக பல்ஸ் மோடில் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து ஒரு பல்ஸ் வச்சாவே பார்த்திங்கன்னா நல்லா துருவுன மாதிரி நமக்கு கிடச்சி. அதுக்கப்புறம் இந்த தக்காளி பழத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா அந்த மாதிரி வந்து ஒரு கடாய் வச்சு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது மாதிரி ஊற்றுனதுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு 2 கிராம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி, கொஞ்சம் சின்ன பீஸ் பட்டை, இது எல்லாமே போட்டு தாளிச்சிடலாம். நம்ம வந்து ஹீட்டாக வச்சுக்கக்கூடாது. எண்ணெயை ஹீட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து கருகி போயிடும். கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சதுக்கப்புறமா எல்லா பொருளும் வந்து பொரிஞ்சதோன்னே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த வெங்காய பேஸ்ட்டை இது கூட வந்து எண்ணெய் கூட சேர்த்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும். நம்ம வந்து டேரெக்டாக வந்து நம்ம வெங்காயத்தை வந்து கட் பண்ணி போடும்போது அந்தளவு வந்து நமக்கு பச்சை ஸ்மெல் வந்து அதிகமாக இருக்காது. இந்த மாதிரி நம்ம துருவி போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பச்சை ஸ்மெல் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா நம்ம எண்ணெயிலே வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நம்ம மிக்சியில் அரைக்கும் போது இஞ்சி பூண்டு, வெங்காயம் இது 3த்தையும் தான் நம்ம சேர்த்து அரைச்சோம். நான்வெஜ் செய்கிறோம் அப்படின்னா வந்து இஞ்சி பூண்டு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். காளான் கிரேவி சாப்பிடும்போது கொஞ்சம் ஃப்ளேவருக்காக தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு இதில் வந்து ஆட் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா ஒரு 3 பல் வந்து பூண்டு பல், ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி இருந்தாவே போதுமானது. அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா வந்து இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்ச 2 தக்காளி பழம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வந்து நம்ம வதக்கும் போதே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஒரு பொடியாக வந்து இதில் சேர்த்துக்கணும். ஃப்ரெண்ட், கொஞ்சம் வந்து பச்சை ஸ்மெல் அடிச்சிச்சு அப்படின்னாலுமே வந்து அந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து பச்சை ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம எப்போதுமே வந்து இந்த மாதிரி வந்து வெங்காயம் தக்காளி வதக்கும் போது நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு கிரேவி நல்லா சூப்பராக கிடைக்கும். இப்போ ஓரளவு நல்லாவே நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கறி மசால் பவுடர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நம்ம ஒரு பொருளாக சேர்க்கும் போது ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து ஒரு வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அதோட ராஸ்மல் வந்து நமக்கு போகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பிரட்டி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா மஞ்சத்தூள் வந்து 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வந்து அந்த மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிளகுத்தூள் தான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து சோம்புத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நமக்கு. அதனால தான் நம்ம வந்து மிளகுத்தூள் சேர்க்குறோம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வந்து ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து நம்ம மிளகாத்தூள் நம்ம வீட்டுக்கெலாம் எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் வச்சுருப்போம் இல்லையா, அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கிரேவி அதிகமாக கிடைக்கும். அதனால் நம்ம மிளகாத்தூளும் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா மசாலாவிலேருந்து நமக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவு வர வரை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த காளானையும் பார்த்திங்கன்னா இந்த கிரேவி கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து தண்ணி நம்ம எதுவும் இப்போதைக்கு சேர்க்கக்கூடாது. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அப்படியே வைக்கும் போது பார்த்திங்கன்னா அதிலேருந்து நல்லா தண்ணி விடும் நமக்கு.
நம்ம காளானில் எடுத்தோன்னே தண்ணி விற்றுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியே ஆகிடும். கிரேவியே பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி குழம்பு மாதிரி ஆகிடும். நீங்கள் கிரேவி செய்கிறீங்க அப்படின்னா வந்து தண்ணியே வந்து ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஒரு பிளேட்டை போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலுமே நமக்கு தேவையான அளவு தண்ணி அதில் கிடச்சிரும். தேவைப்பட்டால் ஒரு 1/4 கிளாஸ் அப்படின்னா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஒரு 2-3 முந்திரி பருப்பு கொஞ்சம் கசகசா வச்சு நம்ம அரைச்சோம் அப்படின்னா இன்னுமே நல்ல ரிச்னஸ்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதையும் வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்தளவு வந்து நமக்கு வந்து நல்ல கிரேவி கிடச்சிருச்சு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸோடு போட்டு சாப்பிட்லாம். சப்பாத்தி, இட்லி, தோசை இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து காளான் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைம் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லை பாருங்கள். காளானே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தண்ணி விட அந்த தண்ணியே போதுமான அளவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துலேயே வந்து சீக்கிரமாக குயிக்காக வெந்துடும். நமக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வந்து கிச்சனில் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து பிசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை எப்படி தான் நம்ம வச்சு க்ளீன் பண்ணாலுமே, விலை உயர்ந்த லிக்விட் பவுடர்லாம் வச்சு க்ளீன் பண்ணாலுமே நம்ம யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ₹1 ஷாம்பு வச்சு நம்ம வந்து ஒரு துளி ட்ராப்லேயே பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பு வந்து நல்லா பளிச்சு நல்லா புத்தம் புதுசு மாதிரி நல்லா பளபளப்பாக ஆக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டு, பர்னர் இது எல்லாத்தையும் வந்து நம்ம கலட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலட்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து அடுப்பை க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம வந்து சீக்கிரமாக வந்து அடுப்பை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு துளி ஷாம்பு இருந்தாவே நம்ம அடுப்பை சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு துளி தான் ஊற்றிருக்கேன். இதுக்கு வந்து எந்த விதமான ஸ்க்ரப்பர் இருந்தாலும் நீங்கள் ஸ்டீல் அடுப்பு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வந்து பச்சை கலர் ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கேஸ் ஸ்டவ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் இல்லையா ஸ்க்ரப்பரு, அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நல்லா எந்த விதமான கிராச்சஸும் நமக்கு வந்து விழாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி வந்து கொஞ்சோண்டு வந்து அந்த ஸ்க்ரப்பரில் தண்ணி ஒரு லைட்டாக தான் நான் ஊற்றிருக்கேன். ஊற்றி விட்டுட்டு ஒரு துளி ஷாம்புலே பார்த்தீங்கன்னா இந்தளவு நல்லா நுரை வந்து நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள். நமக்கு எந்த அளவு தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். அடுப்பு ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி எடுக்கும்போது நல்லா பளிச்சுன்னு பளபளப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஷாம்பு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு துளி தான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. என்னோடய அடுப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா தான் இருக்குது. அதனால் வந்து நான் கொஞ்சோண்டு ஊற்றிருக்கேன். உங்கள் அடுப்பு வந்து கொஞ்சம் நல்லா வந்து அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்க. சில அடுப்புலாம் பார்த்திங்கன்னா குழம்பு, பால், சாதம்லாம் வழிஞ்சு ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா அந்த அடுப்பே வந்து பார்க்குறதுக்கே நமக்கு வந்து எப்படிடா க்ளீன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஸ்டேஜ்லலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஷாம்பு கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு ட்ராப் அளவு தான் எடுத்திருக்கேன். இதுவே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி காட்டன் கிளாத் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தண்ணியில் நல்லா அலசி பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு 2 டைம் நம்ம வந்து க்ளீன் பண்ணாவே அடுப்பு நல்லா புதுசு மாதிரி நல்லா பளபளப்பாக ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து அதிகமான தண்ணி வந்து நமக்கு தேவைப்படாது. நம்ம லைட்டாக வந்து அந்த கிளாத்தை வந்து நம்ம நினச்சி பிழிஞ்சிட்டு நம்ம வந்து தொடச்சோம் அப்படின்னாலுமே ஈஸியாக வந்து அடுப்பு வந்து க்ளீன் ஆகிடும். கண்டிப்பாக வந்து ஒரு அவசர டைமுக்கு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம அடுப்பு க்ளீன் பண்ணும்போது அதிகமான தண்ணி வந்து நமக்கு தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வேலையும் பார்த்திங்கன்னா வந்து சட்டுன்னு நமக்கு முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.